ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம் சார். இப்போ சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, மற்ற மாநிலங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுது, தமிழ்நாட்டிலையும் பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் அது ஒரு பேசு பொருளாக மாற மாற தாவேக்காவுக்கு அது ஒரு சிக்கலாக மாறுது. ஒன்று, தாவேக்காவும் ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், தாவேக்காவும் களத்துக்கு வரணும், ஏன் அவங்க பெருசாக ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுக்காமல் தவிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் டெக்னிக்கலி ஆன் பேப்பர் நீட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஏன் ரொம்ப குவைட்டாக இருக்காங்க, பெருசாக செயல்பாடு இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது அவங்க கூட்டணிக்குள்ளேயும் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துது. குறிப்பாக இப்போ சண்முகம் அவர்கள்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார். ஏன்னா இப்போ போராட்டக்காரர்களை அரசு ஒடுக்குதுன்னா அதுக்கு எதிராக சிபிஐஎம்லாம் பேசுகிறாங்க. ஸோ இது கூட்டணிக்குள்ளேயும் ஒரு விரிசலை ஏற்படுத்துது. எப்படி பார்க்குறீங்க? கபிரல், முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டெல்லியில் நடக்கக்கூடிய சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ன்றது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொட்டஸ்ட், மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் என்பது நீட்டுக்கு எதிரானது அல்ல. கரெக்ட். நீட் முறைகேடுக்கு எதிரானது. நீட் முறைகேடுக்கு எதிரானது. இங்கிலீஷில் சொல்கிறதுனா தே வாண்ட் அ ஃபேர் நீட். ரைட். தமிழ்நாடு வாண்ட்ஸ் பேன் நீட். தமிழ்நாடு நீட்டை தடை பண்ணணும்னு, டெல்லி வந்து நீட்டை தடை பண்ணணும்லாம் அந்த மாணவர்கள் யாருமே கேட்கல. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே நீட்டுக்கு எதிராக இல்லை. அவர்கள் நீட் உள்ளிட்ட இப்போ குறிப்பாக நீட்டில் தேர்வில் வினாத்தாள் லீக் ஆனதில், கசிந்ததில் அந்த முறைகேடை தடுக்கணும் தான் கேட்குறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் 3 பெரிய கட்சிகளாக அறியப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேக்கா. இந்த 3 பேருமே வந்து பெரிய அளவில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் அவங்களோட மாணவர் அமைப்புகளை வச்சு இல்லை கட்சி ஊழியர்களை வச்சு பெரிய போராட்டங்களை நடத்த தயாராக இல்லை. அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குது, அதனால் அதை மறந்துடலாம். திமுக இந்த பிரச்சனையில் என்ன பண்ணிச்சு, தாவேக்காவுக்கு அடுத்து வரும். திமுக வந்து நீட்டை வச்சு தான் ஒரு எலெக்ஷனே ஜெயித்தாங்க, குழப்பே ஓட்டினாங்க. வந்தோன்னா கையெழுத்தினார் உதயநிதி. நீட்டை வச்சு டெய்லி ஒரு போராட்டம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் இதெல்லாம் வருதோ இல்லையோ, திமுக பிஜேபிக்கு எதிரான ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். 5 வருஷமாக 60 மாதமாக தான் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ இந்த 2 மாதமாக பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை. சிபிஐ சிபிஎம் அவங்களோட மாணவர் அமைப்புகள் நடத்துகிற போராட்டத்தை கூட திமுக நடத்தலை. இன்ஃபேக்ட் திமுகவோட பின்புலத்தை வச்சு பார்க்கும்பொழுது, 5 ஆண்டுகள் அவர்களுடைய அரசியலை வைத்து பார்க்கும்பொழுது, இவ்வளோ பெரிய போராட்டம் டெல்லியில் நடக்கும் பொழுது திமுக களத்தில் இறங்கியிருக்கணும். ரொம்ப நைச்சியமாக திமுக மாணவர் அணி ஆதரவுன்றாங்க. எதுக்கு? பாலநிலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆதரவுன்னு சொல்கிறாங்களே ஒழிய களத்தில் திமுக மாணவர் அமைப்போ எனக்கு தெரிஞ்சு மாணவர் அணி இறங்கலை. அப்படியே இறங்கியிருந்தாங்கனாலும் தட் இஸ் நாட் அடிக்குவேட். அவங்க பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்போது பேரண்ட் பாடி கட்சி இறங்கியிருக்கணும். அவங்கக்கிட்ட தான் கட்டமைப்பு இருக்குது. தாவேக்கா கிட்ட ஒரு கட்டமைப்பும் கிடையாது, கவர்மெண்ட்டு தான் இருக்குது. இது வித்தியாசமான சூழல் தமிழ்நாட்டில். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 37-38 மாவட்டம் இருக்குன்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா, இன்றைக்கி இப்போ 6 மணிக்கு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார்னா திமுக தலைவர், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தமிழ்நாட்டையே குலுங்க வைக்கிற போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தால் நடத்த முடியும். இன்ட்ரெஸ்டிங்லி, ஒரு வாரமாக பற்றி எரியுது இந்தியா, திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யலை. இது ஒரு பக்கம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு கையில் இருக்குது. இந்த போராட்டத்தை அவங்க நடத்தாதது மட்டும் இல்லை, இந்த இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் போராடலைங்க. அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான், ஆஃபீஸ் பேரர்ஸை இழுத்துட்டு போகிறாங்க. போராடணும்னு அவன் சதி பண்ணானோ. என்ன சதி பண்ண திட்டம் போடுறது சதி ஆகும். அவங்களுக்கு போராடுறதான் அவன் வேலையை. கேம்பஸுக்குள்ளே போய் வந்து உட்காந்து பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க. பீச் எதுக்கு மூடுற? பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டை வந்து அலோவ் பண்ண வேண்டியதுதானே. சிபிஐ ஆஃபீஸ் வந்து சிபிஐயோட 2 எம்எல்ஏ ஆதரவில் கவர்மெண்ட் இருக்குதுன்னு சிபிஐ ஆஃபீஸ் பாலநிலையத்துக்குள்ளே ப்ரொட்டஸ்ட் அலோவ் பண்ணுறாங்க. இல்லாட்டி அதையும் இழுத்து மூடிருப்பாங்க. இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த இஷ்யூவில் தாவேக்கா அரசு, ஜோசப் விஜய் அரசுடைய செயல்பாடுகள் என்பது மோடி அரசுக்கு எந்த விதத்திலும் கோபம் வந்துவிடக்கூடாது. மோடி அரசுக்கு எந்த விதத்திலும் கோபம் வந்துவிடக்கூடாது. டெல்லிக்கு வெளியில் இந்த போராட்டம் பரவாமல் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்பது அட்வைசரி, இந்த போராட்டம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதுக்கான எல்லா வேலையும் செய்யுங்க.
இதை வந்து காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ் பஞ்சாப் அவங்கெல்லாம் வந்து ஓரளவு அமல்படுத்தினாலும் இந்த அளவுக்கு அமல்படுத்தலை. ஒரு சின்ன போராட்டம் கூட நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சர்டிஃபிகேட் வாங்கணும் மோடி கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து. அதுதான் தாவேகாவோட நிலைப்பாடாக இருக்குது. பிஜேபி எதிர்த்து அவங்க எதுவும் எந்த காலத்துலையும் பண்ணது கிடையாது. கொள்கை எதிரி அரசியல் எதிரிலாம் கதை அளந்தாலும், அரசியல் எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும், அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னால் 2.25 வருஷமும், அதிகாரத்துக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 மாதத்துலேயும் எதுவுமே ஜோசப் விஜய் பண்ணலை. இந்த போராட்டத்தை போராடிய மாணவர்களை தவேக அரசு கையாளக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா ஒன்று தெளிவாக தெரியுது, மோடி கோபித்து கொள்ளக்கூடாது. ஸோ இவங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு எத்தகைய லட்சணம் கொண்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சட்டசபையில் நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்போம், நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போம். இது அடிப்படையில் அரசியல் பிரச்சனை. பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஏன் நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க? இப்போ ரைட், இப்போ நீங்கள் டைரெக்டாக போய் பிஜேபி எதிர்க்க வேண்டாம், மோடி அவர்கள் எதிர்க்க வேண்டாம், அதெல்லாம் யாரும் கேட்கல. மற்றவங்க போராடுறாங்க, நீங்களும் நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மற்றவங்க போராடும் போது வேடிக்கையாவது பார்க்கலாம்ல, அதை போய் ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க? அதுதானே இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன். சர்டிஃபிகேட் வாங்கணும்ல, மோடியை பகைச்சக்கூடாது, மோடி கவர்மெண்ட்டை பகைச்சக்கூடாது, ரப் பண்ணக்கூடாது, சின்ன சின்னங்கள் கூட இருக்கக்கூடாது. பாசிச பாஜகன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு மந்திரி, வன்னியரசு கூட்டணி கட்சி மந்திரி. இல்லை அதெல்லாம் வேண்டாம்னு சபை குறிப்பிலேருந்து சபாநாயகர் நீக்கிக்கிறார். பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டை தடுக்கிறீங்க, ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் கூட இங்கே இல்லைன்னு காமிச்சுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அமித்ஷா மனம் மோடி மனம் கோணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு ஆன்டகனைஸ். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னால் மோடி அரசை எதிர்ப்பதற்கான துணிவு உங்களுக்கு இல்லை. இது வேறு என்ன? இது வந்து உங்கள் கொள்கை சம்மந்தப்பட்டது. உங்களுக்கும் நீட்டு வேணாம். அஃப்கோர்ஸ் இது நீட்டுக்கான எதிரான போராட்டமே இல்லை. இது வந்து அதை விட சீரியஸானது, நீட்டை விட சீரியஸானது வினாத்தாள் கசிவது. நாட் ஓன்லி நீட், ஃபார் அதர் எக்ஸாமினேஷன் 89 தகுதி தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் லீக் ஆகிருக்குது, கசிந்திருக்குது. இந்திய இளைஞர்களோட, லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களோட எதிர்காலத்தோடு மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. அறவழி போராட்டங்கள், வன்முறை துளியும் கலவாத அறவழி போராட்டம். எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நக்கல் பண்ணுவாங்க, இழிவுபடுத்தும். ஆனால் அவருக்கு இருந்த துணிச்சல் கூட ஜோசப் விஜய்க்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இல்லை. எப்படின்னா, அவர் சிஐஏ போராட்டம் 19-20 கொரோனா காலத்தில் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 20-25 நாட்கள் வந்து வட சென்னையில் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அதை அலோவ் பண்ணார் அவர். அப்போ அவர் என்டிஏல இருக்கார், மோடி கட்சி பிஜேபியோட கூட்டணியில் இருக்கார். பட் ஸ்டில் ஹி அலோவ்ட் இட். இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட், பியூர்லி பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டு. அதை நாங்கள் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டோம். 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்தா கூட கைது பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இது என்னது இது? சரி, இப்போ ஒரு டிஸ்டிங்ஷனை தெளிவுபடுத்தினீங்க. டெல்லியில் நடக்கிறது ஃபேர் நீட் ப்ரொட்டஸ்ட்டு, தமிழ்நாட்டில் நடக்கிறது பேன் நீட் ப்ரொட்டஸ்ட்டு. அது ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்க இல்லையா? அது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஃபேர் நீட் ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, பேன் நீட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வலு சேர்க்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீட்டு ஃபேராக நடக்கல, நீட்டு நியாயமாக நடக்கல, நீட்டால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய மன அழுத்தம் ஏற்படுது, பெரிய அநீதி இருக்குது, கரப்ஷன் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்லை. இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கும்போது பேன் நீட் அப்படின்ற கோரிக்கைக்கு அது நியாயம் சேர்க்குது இல்லை? மேபி நான் அதை மறுக்கலை. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் நீட். ஐ டோன்ட் வாண்ட் நீட் கண்டிப்பாக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு என்ன கேட்டீங்க. ஒரு தனி மனிதனாக அந்த கனெக்ஷன் இருக்குன்ற ஐ அக்ரி வித் யூ, ஐ டோட்டலி அக்ரி வித். நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பிரஜையாக என்னோட கருத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீட் தேவையில்லை. +2 மார்க்ஸே போதும். நீட் இல்லாத காலகட்டத்தில் பயின்ற தமிழக மருத்துவ மாணவர்கள் தான் சர்வதேச அளவில், தேசிய அளவில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்களாக இந்தியாவுக்குள்ளேயும் வெளியிலையும் இன்னைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், தலைமுறைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீட் மஸ்ட் பி அபாலிஷ்ன்றதுல எனக்கு செகண்ட் தாட் இல்லை. ஐ டோட்டலி அக்ரி வித் தட். பட் இந்த இஷ்யூ வந்து நீட் அபாலிஷன் இல்லை, அது வந்து ஃபேர் நீட்டுன்றது தான் அங்கே இருக்கவங்களுடைய கருத்து. இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து பல மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டோட ஸ்டாண்டுக்கு எதிராக இருக்குது. உச்சநீதிமன்றம் இதில் காட்டக்கூடிய அதீத அக்கறை ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு மோடி கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்ட் வந்து ப்ரோ நீட்டுன்னும் போது இன்றைக்கி அதை வலியுறுத்தி போவதால் வந்து நீங்கள் பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியாது. ரெண்டாவது, இது நீட் தேர்வுக்கானது மட்டுமல்ல, தகுதி தேர்வுகள் கிட்டத்தட்ட 89 தகுதி தேர்வுகள் பல்வேறு விதமான, இப்போ உதாரணத்துக்கு ரயில்வே போர்டு எக்ஸாம்ஸ், கான்ஸ்டபிள் செலெக்ஷனுக்கான போர்டில் மோடி கவர்மெண்ட்டில் நடந்திருக்குது யூபியில். ஸோ அதை தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட செயல்பாடுகளே வந்து ரொம்ப கேலி கூத்தா இருக்குது. இங்கே மொத்த பணியிடங்கள் 39னா கிட்டத்தட்ட 25 எம்ப்ளாயிஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. 14 பேருக்கு மேலே வந்து வேகன்சி ஸ்டில் பெர்சிஸ்டிங். கிட்டத்தட்ட 200-300 டெம்பரரி ஸ்டாஃப்ஸ், கோர்ஸ் ஆஃப் டெம்பரரி ஸ்டாஃப் வச்சு தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இதில் முக்கியத்துவம் கொடுக்குதுன்றதுக்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
ஆகவே இந்த பேன் நீட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் ஃபேர் நீட்டுறது கூட லாங் டேர்மில் அதை நான் ஒன்றும் மறுக்கல நான். பட் இந்த இம்மிடியட் ப்ரொவோகேஷன் இஸ் ஃபேராக இந்த தகுதி தேர்வுகள் எல்லாமே வந்து ஃபேராக நடக்கணுன்றது தான். நவ் கம்மிங் பேக் டு தமிழ்நாடு, இது ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூ. ஏன்னா மோடி கவர்மெண்ட் ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்குது. ஆஸ் யூ செட் தட் இந்த மாணவர்கள் ஒன்றும் தேவ் நாட் ஆஸ்க் ஃபார் ஹெவன். பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் போகணுன்னாலாம் கேட்கல. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அது. இத்தனைக்கும் அந்த சோனம் வாங்சுக்கோட கேரக்டரில் இவரோட ஒரு படத்திலே ஜோசப் விஜய் நடித்ததாக சொல்கிறாங்க. இந்த கல்வியில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஒரு படத்தில் அவரோட கதையில் அவரே அந்த கேரக்டரில் நடித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ உங்கள் கவர்மெண்ட் வந்து அந்த பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டை இப்படி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, இப்போ ஒன்று என்னென்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்கா சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டது என்னென்னா எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீட்டை அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவங்க ஆர்கியூமெண்ட். இப்போ நீட்டை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. மற்றவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணால் கூட அதை அனுமதிக்க தயங்குறாங்க. இவங்க சொல்றாங்க, மறுக்கிறாங்க ஸ்டேட் மறுக்கிறாங்க. இன்னும் ப்ரிசைஸான வார்த்தை, போலீஸ் யூசிங் தி ஃபோர்ஸ், ப்ரூட்டல் ஃபோர்ஸ் டு சப்ரஸ்ங்க. சோ குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கிறது கூட தயங்கக்கூடியவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ண விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா? அது வேற சப்ஜெக்ட்டுங்க. அது போனால் நம்ம என்ன அதிகமாக பேச வேண்டியிருக்கோம். இந்த ப்ரொட்டஸ்ட்டில் தாவேகா கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி அரசு முகம் சுளிக்கக்கூடாது, கோபித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக எந்த ப்ரொட்டஸ்ட்டையும் அவங்க அலோவ் பண்ண மறுக்கிறாங்க. இது யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியோட டைரக்ஷன் தான் நான் கேள்விப்படுறேன். கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஹோம் மினிஸ்ட்ரி. எந்த ஸ்டேட்லையும் வந்து இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை அலோவ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் ஐஐடி, அட்ரோஷியஸ் ஆர்டர் நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க. ஐஐடி மெட்ராஸில் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து டெல்லி ப்ரொட்டஸ்ட் அந்த விஷுவல்ஸை போட்டு வி சப்போர்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டால் அதை உடனே எடுன்னு டீன் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து டைரக்ட் பண்ணுறதா. இதெல்லாம் என்ன உனக்கு அதிகாரம் இருக்குது? இதெல்லாம் நாடா சுடுகாடா? இது அப்படியே இன்னைக்கு காலையில் டெல்லி யூனிவர்சிட்டி, நேற்று நைட்டு டெல்லி யூனிவர்சிட்டி, இன்னைக்கு காலையில் ஜேஎன்யூ மாணவர்கள் வந்து போராட்ட காலத்து பக்கத்துலேயே போகக்கூடாது, பேசக்கூடாது, என்ன எப்படி நீ இதெல்லாம் சமாளிப்பு? நாங்கள் எப்படி இதெல்லாம் உன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? எல்லாரும் குரல் வழியும் அறுத்துருவீங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸும் நடக்குது சார். நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பீகாரில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்குது, மற்ற ஸ்டேட்ஸும் நடக்குது. ஏங்க அப்போ அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் நடக்குதுங்க. பிஜேபி பீகாரில் யார் கவர்மெண்ட்டு? பிஜேபி கவர்மெண்ட்டு பிடிச்சி இழுத்துன்னு போகிறான். அப்படி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ரோட்டில் உட்காடுறாங்க. இங்கே அவ்வளோ கூட கிடையாது, பீஸ்ஃபுல்லாக நடக்குதுங்க. இங்கே அதை கூட நீ அலோவ் பண்ண மாட்டேன்றான்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி திஸ் ஸ்ட்ரகிள், இந்த ப்ரொட்டஸ்ட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் த கண்ட்ரி. இப்போதைக்கு தாவேக்காவை பொறுத்தளவில் நாங்கள் பாஜக கூட நெருக்கமாக இல்லை அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி நீட் இஷ்யூவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்காமல், மற்ற இஷ்யூஸ்லையும் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்காமல் குவைட்டாக இருக்காங்கன்னா எவ்வளோ நாள் அந்த இமேஜை மெயின்டைன் ரொம்ப நாள் பண்ண முடியாது. யூ கான் ட்ராவல் இன் 2 boats. 2 படகுகளில் ஒரு மனிதன் ஒரு நாள் கூட பயணப்பட முடியாது. இப்படி வந்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ரொம்ப நாள்லாம் இந்த வண்டி ஓடாது. இது வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் வராத வரைக்கும் நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறோன்னு சொல்லிக்கலாம். கிரைசிஸ் வரும்போது எக்ஸ்போஸ் ஆகுறீங்கல்ல. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இன்றைக்கி இந்த ஸ்ட்ரகிள் இஸ் த ப்ரொட்டஸ்ட் இஸ் ஸ்ப்ரெட்டிங், இன்க்ளூடிங் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ். அப்போ நீங்கள் வந்து அதை இப்போ கர்நாடகாலெலாம் கூட வந்துங்க ஒரு பக்கம் பாட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை அலோவ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் வைலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வராங்க. அண்ட் தேர் இஸ் நோ வைலன்ஸ். அப்போ அதை போய் நீ வந்து 10 பேர் உட்காந்துருக்கணும், போய் நேம் பேட்ச் இல்லாத போலீஸை விட்டு எதுக்கு நீ அடிக்கிற? எதுக்கு தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க? எதுக்கு கேஸ் போடுற? அப்போ யாருக்கு ஊழியம் பண்ணுறீங்க? மோடி கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடிய பொலிட்டிக்கல் வில் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு, ஜோசப் விஜய் கவர்மெண்ட் இருக்கிறத நான் பார்க்கல. அது சும்மா கதை. பவர் வரத்துக்காக கொள்கை எதிரி, அரசியல் எதிரிலாம் ஒரே ஒரு எதிரி தான், திமுக தான். விஜய்க்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் வாயளவில் தான். அது எனக்கு தெரியாது. ஜெயிச்சிட்டாங்க, 4 பேர் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. பிஜேபி ஒன்றும் விஜய்க்கு எதிரிலாம் கிடையாது. இதை இப்போ எக்ஸ்போஸ் ஆகி நிற்குது. இல்லை, நான் பார்த்தளவு திமுக எதிராக நிறைய பேசுகிறாங்க. அவ்வளோதான் எதுவும் செஞ்ச அவ்வளோதான். அது தாண்டி என்ன கொஞ்ச நாளில் காம்ப்ரமைஸ் ஆகும். அதுதானே பாலிடிக்ஸ், அதுதானே லைஃப். யூ கான்ட் பி ஆன் பர்பச்சுவலி, யூஸ் டு சே ஆல்வேஸ் யூ கான்ட் பி ஆன் பர்பச்சுவலி ஆன் வார் மோட் ஆல்வேஸ். பிஜேபி வந்து கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. பிஜேபி கொள்கை எதிரினா நீ ப்ரொட்டஸ்ட் அலோவ் பண்ணியிருக்கோம்ல, நீ ஃபெசிலிட்டேட் பண்ண வேணாம், அலோவ் பண்ணியிருக்கோம்ல. இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ தாவேக்கா கிளியராக இருக்காங்க, நாங்கள் பாஜக கூட மோதல் போக்க கடைபிடிக்க போகிறதில்லை, ரொம்ப கவனமாக அதில் இருக்கும் அப்படின்றத தாவேக்கா தெளிவாக இருக்காங்க.
இப்போ கம்யூனிஸ்டுகள் இதை எப்படி டீல் பண்ண போறாங்க? கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல நீட்டுக்கு எதிராக போராடி தான் ஆகணும், வேற நிறைய விஷயங்கள் வரும், அதுக்கு எதிராகவும் போராடி தான் ஆகணும், நாளைக்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவும் போராடி தான் ஆகணும். இவங்க பிஜேபி கூட மோதுறதுக்கு ரெடியாவே இல்லை. ஆனா கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், பிசிகே எல்லாம் பிஜேபியோட மோதி தான் ஆகணும். இது எப்படி? காங்கிரஸை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா பவருக்குள்ளே போயிட்டு அவங்க வெளியில் வந்ததாக வரலாறே கிடையாது. ரெண்டு லெஃப்ட்டும் வந்து வெளியிலேருந்து எவ்வளோ நாளைக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்றது இப்போ இந்த இஷ்யூவில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் எழுந்து நிற்குது. ஏன் காங்கிரஸ்க்கு வேற என்ன சார் பொலிட்டிக்ஸ் இருக்கு? காங்கிரஸ் லெவலில் பிஜேபி காங்கிரஸை விடுங்க, அது வருவாங்க சப்ஜெக்ட். இந்த ரெண்டு பேரை பேசுவோம் முதல்ல. இவங்களோட ஓட் பேங்க் அடி வாங்குதுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தர் ஓட் பேங்க். எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ், அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான் ஸ்டூடெண்ட்டு, அவனை இழுத்துட்டு போகிறான். அவன் ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணல, அவன் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தானோ. இது என்னங்க அநியாயம்? இது ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் நாளைக்கு யோசிச்சான்னு உனக்கு தோணுச்சுன்னா போய் அரெஸ்ட் பண்ணுவியா? ப்ரொட்டஸ்ட் பண்றதே தப்பு இல்லை, யோசிச்சாலே தப்புன்றான். அவன் வந்து ப்ரொட்டஸ்ட் பத்தி எதுக்கு கிளாஸ் ரூம்ல போய் அரெஸ்ட் பண்ணனா? ப்ரொட்டஸ்ட் பண்றதை பத்தி பிளான் பண்ணானா? அது என்ன பெரிய சட்டவிரோத தேச துரோகமா அது? இல்ல எந்த அளவுக்கு அமித்ஷாக்கு வந்து விஜய் கவர்மெண்ட் ஊழியம் பண்ணுதுன்றத பாருங்க. எ பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ், இது பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு பாலிடிக்ஸே கிடையாது, பவர் ஒன்று தான். சும்மா இந்த பிஜேபி எதிர்ப்புல கதை. இப்போ சந்தி சிரிக்குது, முகமுடி கீழ்ச்சி தொங்குது. இல்லை உங்கள் போலீஸு, உங்கள் கவர்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் தி எனி சொசைட்டி. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இன்னொன்று உங்கள் கொள்கையை வந்து வெளியில் வந்து சுத்த புடம்போட்ட தங்க நாங்கன்றது காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. எதுக்கு போலீஸ் விட்டு அடிக்கிறவன? ப்ரொட்டஸ்டே பண்ணலை, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை பற்றி அவன் பேசினானா கிளாஸ் ரூமில் உட்காந்து? முதல்ல நீ எப்படி கிளாஸ் ரூமுக்குள்ளே போவ? அதுவும் இப்போ 20 லட்சம் எருபா சிபிஎம் வந்து முடிக்கிறாங்க, நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்குவோம் அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. இப்போ ரீதிங்க் பண்ணுவோன்றாரு. அந்த அளவுக்கு பேச வச்சுருக்கீங்க நீங்கள். அப்போ இது எப்படி? இது வந்து இது ரொம்ப நாள் ஓடாதுங்க. ரெண்டாவது பார்ட்டி ஆஃபீஸில் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதே ரொம்ப அவலமாக இருக்கு. எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணும்? சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே ஏன் போகிற? இடம் எங்கேயுமே கொடுக்கல. நீட்டு தப்புனா இல்லை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். மக்களோட பிரச்சனை. ஆமாம், இது ஒன்றும் இந்த போராடுறவங்களோட பிரச்சனையோ சிபிஐ பாலநிலத்தோட பிரச்சனையோ. ரைட், உங்கள் எல்லாருக்காக வந்தாடா நான் போராடுறேன். எனக்கு இது வேணாம் அப்படின்னா வந்து வெளியில் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்? இப்போ நீ ஆதரிக்கிற கவர்மெண்ட் தான் இதை வந்து செய்யுது அப்படின்னா எத்தனை நாளைக்கு 2 கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க கேடர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும்? எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுன்ற அந்த மாணவர்கள் கடுமையாக போராடுறாங்க. இப்போ கோஷங்களை எழுப்புறாங்க. யாருக்கு தெரியுமா? விஜய்க்கு எதிராக, அரசுக்கு எதிரான கோஷங்கள் பெரிய அளவில் எழுப்பப்படுது. அப்போ இந்த பிரச்சனை பெண்டப் ஆகும்போது இப்படியே ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட், அதாவது வந்து சோ கால்டு அந்த பக்கம் பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல்னு விஜய் கவர்மெண்ட் இருக்க முடியாது, விஜய் இருக்க முடியாது. அவரோட 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், அப்படியே பட்டும் படாமல் இருக்குது. பிஜேபின்ற வார்த்தையே இல்லை, சிஜேபி வார்த்தையும் இல்லை. உங்களுக்கு என்ன அவ்வளோ தைரியம்? அங்கே ராகுல் காந்தி அட்டாக் பண்ணதான் தப்பா அடிப்பட்டது. ராகுல் காந்தி அசால்ட் வந்து ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். அது மட்டும் கோர் இஷ்யூ நீட் இல்லை, கோர் இஷ்யூ ப்ரொட்டஸ்ட். அதை பற்றி பேச முடியல. உங்களுக்கு அதிகாரம் லைக் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, விஜயும் வந்து அதிகாரம் கையில் வந்துடுச்சு, அதை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். அது எந்த எல்லைக்கும் நீங்கள் போவீங்க. இப்போ எக்ஸ்போஸ் ஆகி நிற்குது. நான் ப்ராப்ளம் யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணுற கட்சிகளுக்கு. இப்போ லெஃப்ட்டை விட்டீங்க, காங்கிரஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. காங்கிரஸுக்கு இது கோர் இஷ்யூ. ஆனால் 2 எம்எல்ஏ மந்திரி இருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏவும் ராகுல் காந்தி சொன்னாலும் ஆதரவு வாபஸ் வாங்குவாங்களான்றது $1 மில்லியன் கொஸ்டின். பதவின்னு ஒன்று இருக்குல்ல, பவர்ஸ், அது கொடுக்குற சுகம் தனி இல்லையா? வெளியிலேருந்து 1000 பேசலாம், வெளியிலேருந்து 1000 பேசலாம், ஒன்றும் இல்லாதவன் எதை வேணால் பேசுவான். பவருக்குள்ளே போயிட்டா தானே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் விட்டு வந்துடுவாங்களா மந்திரிங்க? இப்போ இவங்க அத்தனை பேரும் வந்து ஒரே ஸ்டாண்டு தான். இவங்க ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா போலீஸை விட்டு போலீஸ் இப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா? எதுக்கு காங்கிரஸ்காரன் சைலண்ட்டாக இருக்கான் தமிழ்நாட்டில்? ப்ரொட்டஸ்ட் அலோவ் பண்ணல, எதுக்கு காங்கிரஸ் சைலண்ட்டாக இருக்குது? எப்போ ராகுல் காந்தியை போலீஸ் தரதரன்னு இழுத்துட்டு போச்சுட்டு தான் சைதாப்பேட்டையில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே வழிய, ப்ரொட்டஸ்ட்டாக அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு காங்கிரஸ் கேட்குதா? ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அப்போ மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆவீங்க. தாவேக்காவோட பிஜேபி எதிர்ப்பு என்பது சிரிப்பு நகைப்புக்குரியது. இவங்க ஒன்றும் பிஜேபி எதிர்க்கிற அளவுக்குலாம் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, கவர்மெண்ட் இருக்கும்போது இவங்களால் மாநிலத்தில் அதிகாரம் கையில் இருக்கும்போது அமித்ஷாவை எதிர்க்கிறதுக்கு, மோடி எதிர்க்கிறதுக்குலாம் இவங்களுக்கு
தைரியமோ துணிச்சல்லாம் வரவே வராது. இந்த போராட்டத்தை போலீஸை வச்சு இவங்க ஹேண்டில் பண்ண முறையை அதை தெளிவாக காட்டுது. எஸ், இவங்க யாருன்றதை காட்டுது. தேர் கெட்டிங் எக்ஸ்போஸ். நான் என்ன சொன்னது, எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. திமுக மேலே நமக்கு இருக்க வருத்தமே, நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே இவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் டெய்லி வந்து சின்ன சின்ன விஷயம், அற்ப விஷயங்களை போய் ஏதோ மந்திரி அதையே போட்டு கசனானான்றதை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு ஊர் பூரா அலம்பல் பண்ணுறதெல்லாம் வேணாம். நீ சைலண்ட்டாக இரு. கோர் இஷ்யூஸில் எக்ஸ்போஸ் ஆகான்றோம். அது புரியல திமுககாரனுக்கு. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கனாலே இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்போ ஆகிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூவில் வந்து தாவேகா கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது கேப்ரியல். மத்திய சர்க்கார், மோடி சர்க்கார் கோபித்து கொள்ளக்கூடாது. கம் வாட்மே நாங்கள் இங்கே எந்த போராட்டத்தையும் அலோவ் பண்ணலை. பார்த்திங்களா, தமிழ்நாடு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டாக இருந்தது. கேட்டால் வந்து அரசியல் எதிரி வேறு, நிர்வாக உறவு வேறுன்றது. என்ன நிர்வாக உறவு, என்ன அரசியல் உறவு? கோர் இஷ்யூ அடி வாங்குதீங்க எல்லா ஸ்டேட்லையும், இன்க்ளூடிங் பிஜேபி ஸ்டேட்ஸில் மாணவர்கள் வெளியில் வந்து போராடுறான். நீங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆவீங்க. சரி, இப்போ தாவேக்காவுக்கு சிக்கல் இருக்குது, அமைதியாக இருக்காங்க. திமுக ஏன் அமைதியாக இருக்காங்க, தாவேக்காவை எக்ஸ்போஸ் பண்ணாமல்? அது அடுத்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் மோடி வந்து மோடி 3 பிரதான கட்சியுமே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்க காங்கிரஸுக்கு இதோட கெயின் போயிடும், நம்ம எதுக்கு பண்ணணுன்றாங்க. இவங்களுக்கு இன்னொன்று ஆன்டி பிஜேபி டைரைடை வந்து குறைச்சிக்கிட்டாங்க, கணிசமான அளவு குறைச்சிட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பு ஒன்று தானே கடந்த 8 வருஷமாக கலைஞர் மரணத்துக்கு பிறகு திமுக வாழ வச்சுது. 3 எலெக்ஷன் அதை வச்சு தானே ஸ்டாலின் ஜெயிச்சார். இன்றைக்கி லட்டு மாதிரி ஒரு இஷ்யூ கையில் மாட்டிருக்குது. பழைய திமுகவாக இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லா மாவட்ட தலைநகர்லையும் டிஎம்கே, நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட் விங் ஆஃப் டிஎம்கே மட்டும் இல்லை, பேரண்ட் பாடியே களத்தில் குதிச்சிருக்கும். அது வந்துருதுன்னா போராட்ட வடிவமே மாறி இருக்கும். போலீஸ் திண்டாடி இருப்பான் திமுக தெருவுக்கு வந்துருதுன்னா. ஏன் வரல திமுக தெருவுக்கு? அவங்களுக்கும் மோடி மனம் கோபித்து கொள்ளக்கூடாது, மோடி முகம் கோணக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. சின்ன கோபம் கூட மோடிக்கு வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஸோ இன்னவே வந்து பிஜேபி இஸ் லக்கி. இப்போ பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இஸ் லக்கி பார்ட்டி ஆஸ் ஃபார் அஸ் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன். 3 பிரதான கட்சிகளும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஆக்சுவலாக திமுக பவரில் இருக்கும்போதுமே நீட் முறைகேடு நடந்தப்ப திமுக பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்பவும் போயிட்டா தான் இருந்தாங்க. எஸ், 19 நீட் எதிர்ப்புன்னு மொழிய ப்ரொட்டஸ்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, நீ பண்ணியோ பண்ணலையோ, பண்ணன்னு கூட வச்சுப்போம். நாளைக்கு 4 ஃபோட்டோ எடுத்து வந்து காமிப்பாங்க, நாங்கள் பண்ணோம் நீ பார்த்தியான்னு. வெரி குட், பண்ணோன்னே வச்சுப்போம். இன்றைக்கி ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஓகே, தாவேக்கா பிஜேபிக்கு குலாமுங்க, ஃபைன். நீங்கள் எப்படிங்க? நான் தான் சொல்கிறேங்க, தாவேக்காவுக்கு கவர்மெண்ட்டு தாங்க இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாவேக்கா கிடையாது. 38 மாவட்டத்துலேயும் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும்னா தாவேக்காவால் பண்ண முடியாது, ஆள் சேர்க்கணும். ஆனால் இன்றைக்கி இப்போ 6 மணிக்கு கரெக்டாக ஸ்டாலின் சொன்னார்னா, நாளை காலைல 10 மணிக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் ஆயிரக்கணக்கான கட்சிக்காரங்களை கூப்பிட்டு, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கிற போராட்டத்தை திமுகவால் நடத்த முடியும். ஏன் அமைதியாக இருக்கார் ஸ்டாலின்? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரியான போராட்டம் பண்ணாலுமே அதனால் வரக்கூடிய அரசியல் லாபம் அவங்களுக்கு தான் வருமானன்ற கேள்வி இருக்குது. அது எனக்கு தெரியாதுங்க. பொலிட்டிஷியன் அதையும் யோசிப்பாங்கல்ல? அதையும் யோசிப்பாங்க. ஆனால் இவங்க தயங்குறதுக்கு காரணம் அரசியல் லாபம் யாருக்கு போகலன்றது கிடையாது. இன்றைக்கி மோடி கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன அச்சம் இருக்குன்றீங்க? சின்ன இல்லை, பெரிய அச்சம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சி நெருங்குது, அங்கே இடி வெயிட் அண்ட் வாட்ச். சரி, டிஎம்கேவோட 32 எம்பிஸை வந்து டீலிமிட்டேஷன் உள்ளிட்ட பல மசோதாக்களுக்காக மோடி கவர்மெண்ட் டீல் பண்ணுறதுன்றது வந்து எல்லாரும் பெரும்பாலானவங்க வந்து ஏதோ மோடி கவர்மெண்ட் இஸ் கெஜோலிங் ஆர் பெக்கிங் டிஎம்கேன்றாங்க. நோ, இட் இஸ் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. சார், இப்போ இந்த அலைன்ஸ் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முரண்கள் பார்த்தோம்னா ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. லெஃப்டெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டே நியூக்ளியர் டீலில் கவுக்க பார்த்தாங்க, ஆதரவு வாபஸ் வாங்கினாங்க. கவுக்க பார்த்தாங்க, முடியல, காங்கிரஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து விஜய் கவர்மெண்ட்டை அவங்க கவுக்க நினச்சாங்கன்னா விஜய் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க ஸ்லீப்பர் செல்ஸ் காப்பாற்றுவாங்க. பட் இவங்க ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி கோர் இஷ்யூஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு லெஃப்ட் இருக்க முடியாது. 4 எம்எல்ஏ குரூஷியல் இந்த கவர்மெண்ட்டுக்கு. இந்த 4 எம்எல்ஏ இல்லைன்னா கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வில் பி இன் சீரியஸ் கிரைசிஸ். மேபி 1 or 2 votes கவுழலாம், தப்பிக்கலாம். பட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்துடும். இந்த 4 எம்எல்ஏஸ் வந்து ரொம்ப நாள் வந்து இப்படி ஒரு விஜய் கவர்மெண்ட் இப்படி ஒரு டிதரிங்கில் இருக்குது, இப்படி ஒரு ஆசோலேஷனில் இருக்குது கோர் இஷ்யூஸ்லன்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுன்றது சூசைட். அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்க ஓட் பேங்க்கு போயிடும். டிஎம்கே லேபர் பாலிசிஸில் டிஎம்கேவோட ஸ்டாண்டால் தான் வந்து சிபிஐ சிபிஎம் ஓட்டு இருந்த கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் போச்சு. இப்போ அதை விட மோசமாக போயிடும். லேபர் இஷ்யூஸில் நீ முன்ன பின்ன இருந்தால் கூட பல்ல கடிச்சுப்பான். பட்
பிஜேபியோட இந்த மாதிரியான அட்ராஷியஸ் பிஹேவியரில் நீங்கள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவன் மாணவர்களை போட்டு அடிக்கிறான்னா அவன் சப்போர்ட் பண்ணுவானா அவங்கள? ரொம்ப நாள் ஓடாது. வித் திஸ் கான்ட்ராடிக்ஷன் தே கேனாட் ட்ராவல் டுகெதர் ஃபார் அ லாங் டைம். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்டேட் வைடு ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்துகிற ஸ்ட்ரென்த்து தாவேக்காவுக்கு கிடையாது, அதுக்கு தேவையான பார்ட்டி மெக்கானிசம் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அவலமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டி மெக்கானிசம் இந்த கடந்த 2-3 நாட்களாக பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக டாப் அமைச்சர்கள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் ஒரு சைடில் நீட் இஷ்யூ போயிட்டு இருக்கு, ரொம்ப ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ, அது பெரிய இஷ்யூ. அது போய்கிட்டு இருக்கும்போது இந்த நிர்வாகிகள்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு படத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. என்கிட்ட நீங்கள் கேட்கவே வேணாம், உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது கேப்ரியல். கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. த வெரி பிஹேவியர் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். இவங்க யாருன்றது அதை காட்டுது. இது என்ன கட்சியா, இது என்ன கவர்மெண்ட்டா, இது என்ன நாடா சுடுகாடா? சச் அ ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ. ஒரு சினிமாவுக்கு போய் அத்தனை பேர் நிற்கிறான், நான் அழுகுறான், மந்திரி அழுகுறான், கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான். என்னங்க இது? அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அவங்க ப்ரியாரிட்டிஸ் எது. இதில் பேசுகிறதுக்கு நம்ம இதை எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸோ எக்ஸ்பிளைனர்ஸ், பரிமல் அழகிற பொழிப்புரை, இல்லை வந்து நெஞ்சுக்கு இது கலைஞர் வந்து திருக்குறளுக்கு இது எழுதினார், உரை எழுதினார், அதெல்லாம் தேவையே இல்லை. சில நேரங்களில் லைஃப்பில் வந்து இந்த வெரி ஆக்ட்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப் ஆங்கிலத்தில். அந்த செயல்பாடுகளே அவங்க யாருன்றதை காட்ட. நாடு பூரா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சினிமாவில் உட்காந்து ரெண்டு நாளாக ஓடிச்சு அந்த அளவில். நேற்று ஒரு நாள் ஓடிச்சு, முந்தானத்து ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், ஒரு நாள் 2 நாள் போயிருக்கோம் இல்லையா? அந்த அதுக்கு முந்தின நாளும் ப்ரிப்பரேஷன்லாம் போச்சு இல்லை? அப்போ 2-3 நாள் ஓடி இருக்குல்ல. அப்போ உங்கள் ப்ரியாரிட்டிஸ் என்ன? வாட் ஆர் ஆல் யுவர் ப்ரியாரிட்டிஸ்? சீஃப் மினிஸ்டரே உட்காந்து அஃபிஷியல்ஸோட படம் பார்த்தாருன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. அது கன்ஃபார்ம்டாக என்னன்னு தெரியல. மினிஸ்டர்ஸ்லாம் போய் உட்காந்து பார்க்குறாங்கன்றதுக்கு விஷுவல்ஸ் இருக்குது. மந்திரிகளோட ஸ்டாண்டு இது தான். தாவேகா இந்த போராட்டத்தை பற்றி எந்த மந்திரியும் வாய் திறக்கல. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் கேப்ரியல், இப்பயும் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன். ஒன்று தான் தாவேகாவை பற்றி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிட்டிக்ஸ். பல இஷ்யூஸில் அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. இந்த மாதிரி பார்ட்டிஸ் தான் பிஜேபிக்கு லட்டு மாதிரி. ஏன்னா நோ பாலிட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ பாலிட்டிக்ஸ். அது என்ன பாலிட்டிக்ஸ்? பொலிட்டிக்கலாக இருக்கவே முடியாது. பொலிட்டிக்கலாக இருக்கவே முடியாது. சும்மா வெளித்தோற்றத்துக்கு தான். எனக்கு அரசியலே பிடிக்காது, அரசியல் சாக்கடைனா அதுவும் ஒரு அரசியல் தான். அது எதுன்னா எக்ஸிஸ்டிங் செட்டப்பை, ஸ்டேட்டஸ்கோவை சப்போர்ட் பண்ணுது. யாரோ ஒருத்தங்களுக்கு லாபம் தான். அதனால யாரோ ஒருத்தருக்கு லாபம். இங்கே மோடிக்கு லாபம். நீ ப்ரொட்டஸ்டர் சைடில் இருக்கணும், இல்லை மோடி சைடில் இருக்கணும். நான் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா யுவர் வித் மோடி, யுவர் வித் மோடி. நீங்கள் ரூலர்ஸோடு இருக்கீங்க, நீங்கள் தெளிவாக இருக்காங்க அவங்க ஒன்றும் இதெல்லாம். இது இஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். நவ் இப்போ இதை தாண்டி எங்கே போகுது? வெரி சேட் திங். ஒரு அட்டம்ப்ட் என்ன, அப்படியே கல்ட் ஃபிகராக நீங்கள் உருவாக்குறீங்க. ஜோசப் விஜயை, சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயை கல்ட் ஃபிகராக உருவாக்கக்கூடிய வேலை தான் நடக்குது இன்றைக்கி. தப்பாக ரைட்டாக சொல்லுங்கள். அந்த அட்டம்ப்ட் இருக்கா இல்லையா? ஒரு கல்ட் ஃபிகர் ஆக்கக்கூடிய முயற்சி நடக்குது. ரொம்ப நேசன் ஸ்டேஜில் இருக்குது. நாளைக்கு மேலே வளரலாம். அது எப்படிங்க இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, இங்கே உட்காந்து சினிமா பார்த்துருக்கான் மந்திரிலாம். அவர் கடைசி படமாக அழுகுறான். இப்போ தமிழ்நாட்டுக்கு அதான் பிரச்சனையா? இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ட்விட்டர்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி சில கமெண்ட்ஸ் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நீட்டை யூஸ் பண்ணுறீங்கன்றாங்க. அவங்களுக்கு நீட்டை விட ஜனநாயகன் படம் ரொம்ப முக்கியமாக தெரியுது. அதான் இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேக் வீடியோஸ் இந்தியா டுடேல ஒரு ஸ்டோரியே வந்தது. ஹவு மச் ஃபேக் வீடியோஸ் அபவுட் விஜய். அவர் ஜந்தர் மந்தரில் போய் உட்கார்றாரு, அவர் அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் குற்றங்களை ஒழிச்சிட்டாரு, ரேப் விக்டிம்ஸ் எல்லாம் தூக்கில் போட்டார். இந்த மாதிரிலாம் வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ் ஸ்ப்ரெட் பை அவங்களோட சோஷியல் மீடியா வாரியர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது சம்படி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இன் இட் ஆர் டூயிங் இட். இது வந்து நேஷ்னல் லெவலில் வந்து மோடிக்கு காம்படிட்டராக விஜயை உண்டாக்கக்கூடிய ஒரு வேலை. அதோட தொடர்ச்சி தான் ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொட்டஸ்ட்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணாங்கன்றதுக்கு பதிலாக ஜனநாயகனோட சக்ஸஸை டைல்யூட் பண்ணுறதுக்கு தான் ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்டு. எங்கே போகிறாங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். எனக்கு அதை பார்த்துனே ஸ்டன் ஆயிடுச்சு. அவங்கள பொறுத்தளவில் நீட்டை விட அதுதான் பெருசாக தெரியுது. ஆமாம், நேச்சுரலி
அப்போ இது எங்கே போகும், இது எதை நோக்கி போகுதுன்னு உங்களால் புரியுது இல்லையா? கல்ட்டு ஃபிகராக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேலை. டோன்ட் ஃபர்கெட் ஒன் திங், கவர்னன்ஸ் இல்லைன்னா மக்கள் தூக்கி அடிச்சுக்குவாங்க யாராக இருந்தாலும். யூ ஷுட் டெலிவர். கவர்னன்ஸ் தான் முக்கியம். அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் கேட்ட இந்த மெயின் கேள்வி, சப்போர்ட்டிங் பார்ட்டிஸோட டைலமா என்ன, தேர் இன் அ கிரைசிஸ் தான் எனக்கு தோணுது. இப்போ அவங்களுக்கு ரொம்ப குரூயலாக இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு மோடி கவர்மெண்ட்டோட எல்லா டிக்டாட்ஸுக்கும் நீங்கள் அடிபணிஞ்சு போகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஏன்னா இது தெளிவாக ஹோம் மினிஸ்ட்ரியோட டைரெக்ஷன். இது எந்த ஸ்டேட்டில் எந்த ப்ரொட்டஸ்ட்டும் இருக்கக்கூடாதுன்றது. அது அப்படியே நீங்கள் சக்கம்பாய் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் ஒன்றுத்தை கூட அலோவ் பண்ண மாட்டேன்றீங்கன்னா சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் வில் கெட் எக்ஸ்போஸ்ட். ஆனால் ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸோட ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக ராகுல் காந்தி தாக்கப்படும் போது அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. வேற எதுக்கும் பெருசாக வாய் திறக்காம ராகுல் காந்தி தாக்கப்படும் 5 எம்எல்ஏ இல்லை, 5 எம்எல்ஏ. ஸோ இப்போ காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? சரி, காங்கிரஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணல, காங்கிரஸே உடைக்கிறோம், என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நடக்காதுன்றீங்களா? இப்போ கொள்கை தங்கங்களா எல்லாரும்? முதல் நாள் ராகுல் காந்தி ஓகே மேன் ஹேண்டில் பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணாங்கன்னா நாங்கள் எதுக்கு பேசணும்? வேறு எதுக்கு பெருசாக லெஃப்ட்டு தான் கத்தினே கிடக்குறாங்க. காங்கிரஸ் ஒன்றும் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணலையே, ஐஓஎம்எல் ரியாக்ட் பண்ணலையே. அப்போ நீங்கள் யூ கேன் இமேஜின் வாட் வில் ஹேப்பன். ரொம்ப நன்றி சார், அருமையான அந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி.